நம்மள பெரும்பாலானோர் சொல்கிறத பார்த்துருக்கீங்களா, நான் அதில் நிறைய எஃபர்ட் போட்டேன், நான் இதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், நான் இதுக்காக நிறைய உழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு மாதக்கணக்காக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் குளிக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. நீங்கள் ஒரு மாதமாக யோசிச்ச அந்த விஷயத்தை விட டக்குன்னு நீங்கள் குளிக்கும்போது தோணுன விஷயம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ நான் மாதக்கணக்காக யோசிச்ச யோசனைக்கும் குளிக்கும்போது தோணுன யோசனைக்கும் பங்குச்சந்தைக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சரவணகுமார். நான் இந்த சேனலில் பர்சனல் growth, ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஹியூமன் பிஹேவியர் எவ்வளோ முக்கியன்றதை பற்றிலாம் பேசுவேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து லைம் லைட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் வாங்குறாங்க. டெய்லியும் அது வந்து அப்பர் சர்க்கியூட் அடிச்சுட்டே இருக்குது. டெய்லியும் விளையாடிட்டே இருக்குது. 10%, 12% அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நம்ம போய் வாங்கக்கூடாது. இதான் பெஸ்ட்டான டைம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போய் வாங்கக்கூடாது. ஒரு ஸ்டாக் உண்மையாகவே எப்போ த பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூக்கும் அதோட கரண்ட் ப்ரைஸுக்கும் எப்போல்லாம் கேப் அதிகமாக இருக்குதோ அப்போல்லாம் தான் அது ஒரு பெஸ்ட்டான இதுவாக இருக்கும். அதே மாதிரி அதை கேட்சப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஸ்டாக் வந்து ஒரு ரியல் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அதை விட்டுட்டு நான் மாதக்கணக்காக அந்த ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன், நான் மாதக்கணக்காக இந்த ஸ்டாக்கை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் இங்கே ஒரு பொருட்டே கிடையாது. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ, உண்மையான மதிப்பு என்ன, இன்றைக்கி என்ன விலையில் கிடைக்குது, எவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது, இது எவ்வளோ சீக்கிரம் அந்த உண்மையான விலையை கேட்ச் பண்ணும். இந்த ரெண்டை பேஸ் பண்ணி வாங்குறது தான் நமக்கு இங்கே ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். சரிடா, நான் இப்போ மாதக்கணக்காக போட்ட உழைப்பு நீ மதிக்கவே மாட்டேறியாடா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, உண்மையாகவே நீங்கள் ஒரு மாதமாக போட்ட உழைப்பு அது உங்களுக்கான ஒரு அஸ்திவாரம், அது உங்களுக்கான ஒரு அனுபவம். இப்போது பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, 10,000 மணி நேரம் ஒரு ஃபீல்டில் ஒருத்தவன் உழைச்சிட்டான்னா வந்து அந்த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் போட்ட உழைப்பு வீணாக போயிருமா? அடுத்த தடவை நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போடாமலே எதை கம்பெனியை பார்த்தீங்கன்னா டப்புன்னு பிடிச்சிருவீங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு ஊரே சொன்ன விஷயம் தான், இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து 10,000 தடவை தப்பாக கண்டுபிடிச்சிட்டாங்கலாம் சொல்லுவாங்க. இல்லை, 10,000 தடவை ஒரு விஷயத்தை எப்படிலாம் தப்பாக பண்ண முடியுன்றதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுவார். அதே மாதிரி தான் நீங்களும் ஒவ்வொரு தடையும் தப்பு பண்ணுறதை வந்து நீங்கள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்படிலாம் பண்ணால் தப்பாகும் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த ஸ்டாக்கை பார்த்து மூவ் ஆன் பண்ணிடணும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்லையும் இதுதான் பிரச்சனை. நான் இந்த கம்பெனியை ரொம்ப வருஷமாக வச்சிருக்கிறேன், இந்த கம்பெனி நான் ரொம்ப பணம் போட்டுட்டேன், இந்த கம்பெனிக்காக நான் நிறைய உழைச்சிட்டேன், இந்த கம்பெனி மேலே நான் நிறையா நம்பிக்கை வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஊர் பொருட்டே கிடையாது. ஜஸ்ட் இது நம்ம எடுத்ததுக்கான கோட்பாடுலேருந்து இது மேட்ச் ஆகலையா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். நான் நிறைய எஃபர்ட் போட்டால் நிறைய ஒர்ஸ்ட்ன்றதுக்காகலாம் அதை கட்டி பிடிச்சி ஆகணும்னு அவசியமே இல்லை. உதாரணத்துக்கு நம்ம லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்லலாம் சில பேர் எடுத்துக்கோங்களேன், நான் நிறைய நம்பிக்கை வச்சிட்டேன், இது மற்றவங்க தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இவங்க வந்து ஒரு பேட் ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு சமாதானப்படுத்திக்கிட்டு அதை தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் தப்பாயிருச்சா எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் எவ்வளோ நாள் கூட இருந்தாலும் நோ யூஸ், ஜஸ்ட் த்ரோ இட் அவுட், அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆயிடணும். மனுஷனாலே தப்பு பண்ணுவோம், பண்ண தப்பு சரி பண்ணுவோம், சரி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பை பார்த்து மூவ் ஆன் ஆகும். அதை விட்டுட்டு நான் அதிகமாக முதலீடு பண்ணிட்டேன், நான் நிறைய நம்பிக்கை வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப் பொய்யா போகிறத என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான காரணம்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு யூஸ்லெஸ். அது நம்மளோட வாழ்க்கையை ஒரு குப்பரை போட்டு குமுறுமே தவிர மேலே பார்த்து போகிறதுக்கான ஒரு வழியை கூட காமிக்காது. இப்போ அந்த ஆற்றுல போட்ட காசுன்னு சொல்லுவாங்க, ஆற்றுல போட்ட காசு திரும்பி வருமா? அதே மாதிரி தான் நீங்கள் போட்ட எஃபர்ட் இவ்வளோ நாளாக போட்டது போயிருச்சு, அவ்வளோதான். அதுலேருந்து என்ன கற்றுக்க முடியுமோ கற்றுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகிடணும். இதை இன்னும் சங்க் காஸ்ட் எஃபெக்ட் அப்படின்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம எத்தனை வருஷம் ஒரு உழைப்பை போட்டாலும், எத்தனை மாதமாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தாலும், எவ்வளோ நாளாக ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணியிருந்தாலும், அந்த கம்பெனியோட பிஸ்னஸ்லையோ இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்லையோ ஏதாவது ஒரு சேஞ்ச் வருதுன்னா நம்மளால் அதை டாலரேட் பண்ண முடியலன்னா அது தப்புன்னு தெரிஞ்சால் இமீடியட்டாக மாற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை விட்டுட்டு அதையே கட்டி பிடிச்சி உருண்டுட்டு இருந்தோன்னா நமக்கும் கஷ்டம், நம்ம லைஃப்பும் கஷ்டம். உண்மையாகவே ஏன்டா வாழ்கிறோம் தான் உங்களுக்கு தோணும். ஸோ வெரி சிம்பிள். மனுஷனாலே தப்பு பண்ணுவான், தப்பை சரி பண்ணுவோம். அந்த தப்பையே கட்டிப்பிடிச்சிட்டு அழுவ வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. அடுத்த ஸ்டெப்பை பார்த்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை விட்டுட்டு நான் ரொம்ப எஃபர்ட் போட்டேன், ரொம்ப நாளாக இதை பண்ணிட்டு இருக்கேன்றதுக்காக அதை தொடர்ந்து செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. நன்றி, வணக்கம். மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் சரவணகுமார்.